Praise the Lord. கர்த்தருக்கு சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆமீன். சாதாரண ஜனங்களா இருக்க உங்களை என்னை கர்த்தர் பார்த்து பேசிக் கொண்டிருக்காருங்க. எனக்கு எதுவுமே தெரியாது, நான் சாதாரண மனுஷன், எனக்கு எந்த திறமையும் இல்லை, எந்த வசதியும் இல்லை, எனக்கு சப்போர்ட் கூட யாருமே இல்லை சொல்லி நாமே தாழ்த்தி கொண்டிருக்கோமா? கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்காருங்க. நான் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாருங்க. சாதாரண குப்பையிலும் புழுதியிலும் நம்ம இருந்துக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை எப்படி உயர்த்துறாரா? அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிழுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறாரு. கர்த்தருக்கு என்று நீங்கள் பிரயாசப்படும் போது கர்த்தர் உங்களை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறாரு, மலைமே உள்ள பட்டணமா மாற்ற விரும்புகிறாரு. உங்க வாழ்க்கையில என்ன நீங்க நினைச்சிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் சாதாரண மனுஷன், எங்க வீட்டுல குடும்பத்துல சாதாரண மனுஷன் நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை தெரிந்திருக்காரு. தள்ளப்பட்ட கல்லா இருக்க கர்த்தர் கல்ல மூளை கல்லா மாத்திரம் இல்லையா, ஒதுக்கப்பட்டு விரட்டப்பட்டு எல்லாராலையும் தள்ளப்பட்ட நீங்க நிலையில இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கார். எளியோர் ஜெபத்தை தள்ளாத இருக்க தேவன் சாதாரண வாழ்க்கை, சராசரியான வாழ்க்கை, மிகவும் பின்தங்கிய வாழ்க்கையில இருக்க உங்களை பார்த்து கர்த்தர் பேசிக் கொண்டிருக்காரு. எனக்கு படிப்பு இல்லை, ஞானம் இல்லை, வசதி இல்லை, அறிவு இல்லை, திறமை இல்லைன்னு சொல்லி உங்களாலே தாத்திட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, சிறியவனை, மிகவும் சின்ன பையன், சின்ன ஆள், நான் எனக்கு எதுவுமே தெரியாம சொல்றேன், உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்காரு. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாரு. பெரிய பெரிய ஞானிகளை வைக்கப்படுத்த முடியாத பைத்தியங்களை தெரிந்து கொண்ட தேவன் உங்களை என்னோட இருக்காருங்க. கர்த்தருக்கு என்று நீங்க ஊழியம் பைத்தியக்காரத்தனமா ஊழியம் செய்யும்போது, ஏன்னா கர்த்தருடைய சுவிசேஷம் ஊழியம் என்பது கெட்டு போர்களுக்கு, வேதவசனம் என்பது கெட்டு போர்களுக்கு என்ன பண்ணுமா, பைத்தியக்காரர் போல தோணும். ஆனா உங்களுக்கு எனக்கும் தேவ பலனா இருக்கும். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்காருங்க. கிதியோன் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தண்ணிய மோந்து குடிக்க தெரியாம நக்கி குடித்த 300 பேர் வைத்து மீதியான முறியெடுத்தா இல்லையா, அதே தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்காருங்க. சாதாரண ஆளா இருக்கலாம், மிகவும் பின்தங்கிய வாழ்க்கையில இருக்கலாம், கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரு, மலைமே உள்ள பற்றமா மாற்ற போறாரு. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படும்படியாக உங்களை கர்த்தர் உயர்த்தும் நேரம் வந்து விட்டது. பிரபுக்களோடு உட்கார முடியாத, ராஜாக்களோடு உட்கார முடியாத, என் சத்துக்குள்ளாக பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவன் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்காரு. அவர் எளியவராக உங்களை குப்பையிலிருந்தும் புழுதியிலிருந்தும் உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார செய்யப்படுறாங்க. விசுவாசத்தை காத்திருங்க. அவர் கர்த்தர் உங்களை உயர்த்தும் நேரம் வந்து விட்டது. விசுவாசத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென்.